ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ரிசீவ் நாலேஜ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 2000 ஆண்டுகளில் வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்கள் அது எங்கெங்கே பயன்படுத்தப்பட்டுச்சு, முதலில் எங்கெங்கெல்லாம் இடம்பெற்ற நூல்களை நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு ரிவிஷன் வீடியோவாக நீங்கள் எடுத்துக்கோங்க. முதலாவது வேளாண்மை என்னும் சொல். வேளாண்மை என்னும் சொல் முதலில் எந்த இடத்துல எந்த நூலில் பயன்படுத்தப்பட்டுச்சான்? கலித்தொகை 101, திருக்குறள் 81. கலித்தொகை 101, திருக்குறள் 81. வேளாண்மை எனும் சொல் கலித்தொகை 101லையும் திருக்குறள் 81லையும் பயன்படுத்தப்பட்டுச்சு. அப்போது நெக்ஸ்ட், உழவர் எனும் சொல் நற்றிணை 4. உழவர் எனும் சொல் நற்றிணை 4ல் பயன்படுத்தப்பட்டுச்சு. அப்போது நெக்ஸ்ட், பாம்பு. பாம்பு எனும் சொல் குறுந்தொகை 239. பாம்பு எனும் சொல் குறுந்தொகை 239. வெள்ளம் எனும் சொல் பதிற்று 10 15. வெள்ளம் எனும் சொல் பதிற்று 10 15. முதலை எனும் சொல் குறுந்தொகை 324. முதலை எனும் சொல் முதலில் இடம்பெற்ற நூல் எது? குறுந்தொகை 324. கோடை எனும் சொல் அகநானூறு 42. கோடை எனும் சொல் அகநானூற்றில் 42 இடம்பெற்றுள்ளது. உலகம் எனும் சொல் தொல்காப்பியம் கிளவியாக்கம் 56. திருமுருகாற்றுப்படை 1. உலகம் எனும் சொல் தொல்காப்பியத்திலையும் கிளவியாக்கம் 56லையும் திருமுருகாற்றுப்படை 1லையும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. மருந்து எனும் சொல் அகநானூறு 147, திருக்குறளில் 952. மருந்து எனும் சொல் அகநானூறு 147லையும் திருக்குறள் 952லையும் பயன்படுத்தப்பட்டது. ஊர் எனும் சொல் தொல்காப்பியம் அகத்திணையியலில் 41. ஊர் எனும் சொல் தொல்காப்பியம் அகத்திணையியலில் 41. அன்பு எனும் சொல் தொல்காப்பியம் களவியல் 110, திருக்குறள் 84. அன்பு எனும் சொல் தொல்காப்பியம் களவியல் 110, திருக்குறள் 84. உயிர் எனும் சொல் தொல்காப்பியம் கிளவியாக்கம் 56, திருக்குறள் 955. உயிர் எனும் சொல் தொல்காப்பியம் கிளவியாக்கம் 56, திருக்குறள் 955. மகிழ்ச்சி தொல்காப்பியம் கற்பியல் 142, திருக்குறள் 531. மகிழ்ச்சி எனும் சொல் தொல்காப்பியம் கற்பியல் 142, திருக்குறள் 531. மீன் எனும் சொல் குறுந்தொகை 54. மீன் எனும் சொல் குறுந்தொகை 54. புகழ் எனும் சொல் தொல்காப்பியம் வேற்றுமையியல் 71. புகழ் எனும் சொல் தொல்காப்பியம் வேற்றுமையியல் 71. அரசு எனும் சொல் திருக்குறள் 554. அரசு எனும் சொல் திருக்குறள் 554. செய் எனும் சொல் குறுந்தொகை 72. செய் எனும் சொல் குறுந்தொகை 72. செல் எனும் சொல் தொல்காப்பியம் 75 புறத்திணையியல். செல் எனும் சொல் தொல்காப்பியம் 75 புறத்திணையியல். பார் எனும் சொல் பெரும்பானாற்றுப்படை 435. பார் எனும் சொல் பெரும்பானாற்றுப்படை 435. ஒழி எனும் சொல் தொல்காப்பியம் கிளவியாக்கம் 48. ஒழி எனும் சொல் தொல்காப்பியம் கிளவியாக்கத்தில் 48. முடி எனும் சொல் தொல்காப்பியம் வினையியல் 206. முடி எனும் சொல் தொல்காப்பியம் வினையியல் 206. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இது ஒரு ரிவிஷன் வீடியோவாக எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் இதை கேட்டுட்டு மட்டும் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் கேட்டுட்டு ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் கேட்டிங்கனாவே கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். ஃபார் மோர் வீடியோஸ் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.